ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம். நீங்கள் யாராக இருந்தாலும், விரதம் இருக்கிறவங்க இல்லாதவங்க, மாலை போட்டவங்க போடாதவங்க, யாராக இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தை மந்திரத்தை சொல்லி ஐயப்பன்கிட்ட எதை கேட்டாலும் கேட்டதை அப்படியே கொடுப்பார் அப்படின்னு பெரியவாவே சொன்ன ஒரு ஆச்சரியமான மந்திரத்தை பற்றியும், ஐயம் சாரி ஐயப்பா அப்படின்னு சொன்னவங்கள ஐயப்பன் கதற விட்ட சில ஆச்சரியமான சம்பவத்தையும் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். பெரியவா இருந்த காலத்தில் நம்மளோட ஆன்மீக குரு, ஆன்மீக கடவுள், நம்மளோட தெய்வம் அவங்கள்ட்ட ஒரு அம்மா போய் கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக பெண்கள் ஐயப்பனை வழிபடலாமா, சில விஷயங்கள்லாம் கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு கேட்கும்போது பெரியவா சொல்லியிருக்கிறாங்க, இந்த உலகத்திலேயே மக்களோட நன்மைக்காக தவம் ஏற்றிட்டு இருக்க ஒரே கடவுள் ஐயப்பன் தான். யார் வேணாலும் எது வேணாலும் கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு, பகவான் பெரியவரா பகவானோட நாமம் பெருசா அப்படின்னு இப்போ இல்லை, ஆதிசங்கரர் வாழ்ந்த காலத்துலேருந்து இந்த விவாதம் இருக்குது. அப்படி வர்றப்ப பகவானை விட ஒரு படி உயர்வானது அவனோட நாமம். ஏன்னா அதை சொன்னால் அவன் எதையாக இருந்தாலும் கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி உயர்வானது பகவானோட நாமம், அதை சொல்லணும். அதை சொல்லி நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி, இருக்க முடியாதவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேறு யாராக இருந்தாலும் சரி, இந்த மந்திரத்தை சொன்னால் அவன் கேட்டதை கொடுப்பான். அப்படி ஒரு குழந்தை பாலகன் அவன். அவனோட கருணை மாதிரி இந்த உலகத்தில் கருணை வடிவானவங்களே கிடையாதுன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், என்ன கேட்டாலும் கொடுப்பான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இப்படி பெரியவா சொன்ன இந்த வாக்கு என்றைக்குமே பொய்யின் ஆனது கிடையாது. அந்த வாக்கு உண்மை அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு நபர், மதம் வேணாம், அவங்களுக்கு ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, பொதுவாக முன்னாடிலாம் இப்போ மாதிரி இல்லை, முன்னாடிலாம் இப்போ கோவில் திருவிழா நடக்குது அப்படின்னா அவங்க ஐயப்ப சாமிகள்லாம் இருமுடி கட்டி கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, இத்தனாம் தேதி நோட்டீஸ் அடித்து கொடுப்பாங்க, இத்தனாம் தேதி நாங்கள் கோயிலுக்கு புறப்படுறோம் அப்படின்னு சொல்லி, அங்கே அன்னதானம் போடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடாக போய் சொல்லிவிட்டு அவங்களால முடிஞ்ச காணிக்கையை கொடுத்தாங்கன்னா வாங்கிப்பாங்க. கொடுக்க முடியாதவங்கள பற்றி கவலைப்படுறதே கிடையாது. இப்படி வரும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய வேறு ஒரு மதத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு கேட்டுக்கிட்ட நின்றுக்கிட்டு அவர் அழுகிறார். இவங்க அப்படியே ஊர்வலமாக வரும்போது யாரையுமே ஒதுக்குனது கிடையாது, எல்லாருமே அன்னதானத்தில் கலந்துக்கணும், விருப்பப்பட்டால் வரலாம். இவங்க அவங்கள்ட்டையும் சொல்கிறதுக்காக போகிறாங்க. குருசாமிகள் ஒரு 10 பேர் சேர்ந்தாப்புல போகும்போது இவர் கண் கலங்கியிருக்கிறத பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டவுடனே அவரோட கதையை சொல்கிறார். என்ன கதை அப்படின்னா, அவர் வெளிநாடு போய் சம்பாரிச்சிருக்கிறார். கல்யாணமாகி பெரிய பையனுக்கும் சின்ன பையனுக்கும் 8 வயசு வித்தியாசம். ரொம்ப செல்லமாக பிறந்தவன், கடைசியாக பிறந்தவன்றதுனால அவன் என்ன கேட்டாலும் பண்ணியிருக்கிறார். அப்படி ஒரு நாள் பசங்க கூட வெளியில் போகும்போது ஒரு விபத்து நடந்து முதுகில் அடிபட்டுருச்சு. இப்போ 2 கால்களும் செயலிழந்து போச்சு. செயலிழந்து போச்சு அப்படின்னா தொட்டால் கூட உணர்ச்சி இருக்காது, சுத்தியில் எடுத்து அடித்தா கூட உணர முடியாது, அவனால் எழுந்து நிற்க முடியாது, நடக்க முடியாது, படுத்த படிக்கையாக தான் இருக்கான். தூக்கி உட்கார வைக்கணும், சாப்பாடு ஊட்டணும், பாத்ரூம் போனால் கூட்டு வரணும். இப்படி ஒரு நிலைமைக்கு ஆகிட்டேன்னு சொல்லி அவர் வருத்தப்படுறார். இதை கேட்ட அந்த குருசாமி, சரி உங்கள் பையனை நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். சரி அதனால என்னன்னு சொல்லி உள்ளே கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போனதும் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறார், நாங்கள் கூட வந்த ஒரு 15 சாமி இருக்காங்க இல்லையா, எல்லாருமா உட்காந்து பிரார்த்தனை பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. அவர் நிலைமையை அவர் சொல்ல மனசு யாராக இருந்தாலும், அதுவும் ஐயப்ப மாலை போட்டிங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு இலகுன மனசு, உண்மையிலே ஐயப்பன் வந்துடுவார். யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒரு குறை சொல்கிறாங்கன்னா அதை கேட்டவுடனே ஃபஸ்ட்டு நமக்கு வருத்தம் வரும். அவருக்கும் அப்படி தான் வந்திருக்கு. உடனே கேட்டிருக்காரு, ஏன்னா அவங்க வேறு மதத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதால. அவங்களும் சரின்ட்டாங்க. இப்போ எல்லாரும் உட்காந்து ஐயப்பனோட சரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நமக்கெல்லாம் எல்லாம் தெரியும் இல்லையா, சாமியே சரணமையப்பா, அன்னதான பிரபுவே சரணமையப்பா, ஆரியங்காவு ஐயனே சரணமையப்பா, ஆபத்தில் காப்பவனே சரணமையப்பா, என் தமிழ் சுவையே சரணமையப்பா. இப்படி ஐயப்பனோட சரணத்தெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ அவங்க ஒரு ஃபோட்டோ கொண்டு போயிருப்பாங்க. எப்பயுமே ஐயப்பனோட இதெல்லாம் நடக்குது அப்படின்னா கூடவே ஒரு ஐயப்பன் படம் வச்சுருப்பாங்க. அந்த படத்து முன்னாடி இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழம். ஏன்னா பொதுவாக விபூதி கொடுத்தோம்னா அந்த மதத்தை சேர்ந்தவங்களோட மனசு புண்படும். நிறைய பேர் இதுதான் நான் நினைப்பாங்க. பெரியவா கூட வேறு ஏதாவது மதத்துலேருந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு பழங்கள் கொடுப்பாங்க, பூக்கள் கொடுப்பாங்க. இந்த பூக்களுக்கும் பழங்களுக்கும் மதம் எதுவுமே கட்டுப்படுத்தாது, எல்லாரும் பயன்படுத்தக்கூடியது. ஐயப்பன் முன்னாடி இருக்கிற ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அந்த பையன் முன்னாடி வச்சு ஐயப்பன் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னது இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ சொல்கிறார், நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த நம்பிக்கை உடையவங்களாக இருந்தாலும், நீங்கள் விரதம் இருக்கிறவங்களாக இருந்தாலும் இல்லாதவங்களாக இருந்தாலும், நீங்கள் மனம் உருகி சரியாகணும்னு சொல்லி ஐயப்பனோட இந்த நாமத்தைன்னு சொல்கிறார். இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கு விருப்பம் இருந்தால், நம்பிக்கை இருந்தால், அதுவும் அவர்கிட்ட சொல்கிறார், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்பிக்கை இருந்தால் சொல்லுங்கள், மற்றதை பார்த்துப்பார், நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. 2-3 நாள் அதேமாதிரி இருமுடி கட்டி இவங்க போயிட்டு இன்னும் திரும்பி வரல. ஆனால் பையன் ஒரு நாள் விடிய காத்தால் கத்துறான், அப்பா அப்பா அப்பான்ட்டு.
இப்போ ஓடி வர்றாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு. இல்லைப்பா என் காலில் எறும்பு கடிச்சிச்சுப்பா, சீக்கிரம் பாருங்க அப்படின்றான். இந்த கட்டவரில் கடிச்சிருக்கு பாருங்கன்னு கட்டவரில் அசைச்சி காட்டுறான். ஓடி போய் எறும்பெல்லாம் தட்டி விட்டுட்டு அப்பா அவன் கட்டவரில் பிடிச்சி இப்படி துடைக்கும் போது தான் அவருக்கு நினப்பு வருது, பையனுக்கு காலில் எந்த உணர்ச்சியுமே கிடையாது, இடுப்புக்கும் கீழே எப்படி கட்டவரில் எறும்பு கடிச்சது தெரியும், எப்படி கட்டவரில் ஆட்டினான். அடுத்த வருஷங்கள்லேருந்து அப்பா பையன் 2 பேருமே சபரிமலைக்கு போயிட்டுருக்குறாங்க. இது உண்மையாக நடந்த சம்பவம். சில தினங்கள், அதாவது 2-3 மாதத்துலேயே அந்த பையனுக்கு எத்தனையோ டாக்டர்கிட்ட போயிட்டார். அவர் எல்லாரும் பார்த்துட்டு 1% கூட இவன் குணமாகறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன பையன் சபரிமலைக்கு போயிட்டுருக்கிறான். பொதுவாக ஐயப்பன் ஜாதி மத இன பேதம் எதுவுமே பார்க்காத இந்த உலக நன்மைக்காக மட்டுமே இருக்கக்கூடிய கடவுள்னுவாங்க. அது 100க்கு 1000 மடங்கு உண்மை. நீங்கள் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் மனமுருகி அவன்கிட்ட கேட்டுட்டீங்க, அவன் நாமத்தை சொல்லிட்டீங்க, நீங்கள் வேறு தான் இருங்க, இல்லாமல் போங்க, மாலை போடுங்க, போடாமல் போங்க, அதெல்லாம் இல்லை. அவன்கிட்ட சொன்னால் சரியாகும் அப்படின்னு நம்புனீங்கன்னா அப்படியே கிடைக்கும். சரி, ஐயம் சாரி ஐயப்பா அப்படின்னா ஆணவத்தோடு சொல்கிறவங்களுக்கு ஐயப்பன் தான் யாருன்னு சில இடத்துல காமிச்சிருக்கிறான். மனமுருகி போகிறவங்களுக்கு அவனோட மகிமையை காட்டுவான், ஆணவத்தோடு போகிறவங்களுக்கு அதை அடக்கியும். ஒரு பிரபலமான சம்பவம் இருக்குது. ஒரு பிரபலமான நடிகர், அவங்களோட குருசாமி ஒரு சகிதமாக ஒரு 34 பேர். இது நடந்தது 1989. எல்லாரும் போகிறாங்க. இப்போ மாதிரி கிடையாது. படி பூஜை பண்ணோம் அப்படின்னா பணம் கட்டணும் அப்படின்னா படி பூஜை பண்ணுறதுக்கு ஒரு நாள் நமக்குன்னு ஒதுக்குவாங்க. இவங்களுக்கும் பணம் கட்டியிருக்கிறாங்க, ஒரு நாள் ஒதுக்கிட்டாங்க. இப்படி ஒதுக்கின உடனே இவங்களுக்கு ஏதோ நாம தான் எல்லாங்கிற மாதிரி ஒரு மமதை. ஊரில் இருக்கிற எல்லா சாமியும் பார்க்குறப்பெல்லாம் சொல்கிறது, சாமி சபரிமலைக்கு பணம் கட்டணும், படி பூஜை பண்ண போகிறோம், சபரிமலைக்கு பணம் கட்டியிருக்கோம், படி பூஜை பண்ண போகிறோம். நிறைய பேர் குருசாமி பல வருஷங்கள் போனவங்கள்லாம் பார்க்கும்போது கூட நாம் ஏதோ ஐயப்பன் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட்டாரு, நம்ம தான் ஐயப்பனோட எல்லாங்கிற ஒரு தலகணம். அவங்களாம் கூட பெருசாக மதிக்காமல் ஒரு மமதையில், என்ன சாமி எத்தனை வருஷம் போவீங்க, அவர் சொல்லியிருப்பார்ல ஒரு 20 வருஷம் 30 வருஷம், பாருங்கள் சாமி 5ஆவது வருஷம் தான் போகிறோம், படி பூஜை கட்டுறதுக்கு ஐயப்பன் எங்களுக்கு இது கொடுத்துட்டார். நீங்கள் உங்களோட பெருமையை பேசிக்கிங்க, தப்பு கிடையாது. நீங்கள் உங்களோட கஷ்டத்தை சொல்லுங்கள், உங்களோட குறைகள்லாம் சொல்லுங்கள், ஆனால் அதை அடுத்தவனை காயப்படுத்தாத மாதிரி சொல்லணும். இதுதான் ஐயப்பன் எதிர்பார்க்குறது. ஐயப்பன் இல்லை, எல்லா கடவுளுமே என்ன வேணால் சொல்லு, என் பக்தனையும் அவன் வச்சிருக்கிற நம்பிக்கையும் நீ குலைக்கிற மாதிரி இருந்தால், நீ யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் உன்னை நான் சும்மா விட மாட்டேன், கதற விட்டுருவார். இப்படி போகிற இடம்லாம் தம்பட்டம், பெரிய ஆர்ப்பாட்டம், இதை வச்சு பெரிய லெவலில் ஆர்ப்பாட்டம் நடக்குது. இப்படி போயிட்டுருக்காங்க. ஐயப்பன் கோயிலில் கரெக்டாக இவங்க போயிட்டாங்க. படி பூஜை போட வேண்டிய நாள் ஒரு 8-8:30 ஸ்டார்ட் பண்ணால் 10 மணிக்குள்ளே படி பூஜையை முடிச்சிடணும். அப்போ இருந்த வழக்கம். ரெண்டாவது, ஐயப்பன் கோயிலில் இன்னொரு வழக்கம் இருக்கும். என்னென்னா, பொதுவாக சிலர் ஐயப்பன் கோயிலில் ஒரு சூடம் ஏற்றி கோவிலை வலம் வருவாங்க. நான் நிறைய முறை போகும்போது பார்த்துருக்குறேன். என்னென்னா சிலருக்கு ஐயப்பன் குலதெய்வம், அதனால் அவங்க தெய்வத்தை அவங்க ஒரு விதமாக கொண்டாடுவாங்க. இப்படி இவங்க போகிறத பார்த்துட்டு இவனுங்க எத்தனை தடவை தான் சூடம் ஏற்றி சுற்றி வந்தாலும் இவனுக்கெல்லாம் கூட கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்கு பாரு. இதெல்லாம் நம்ம செய்யாமலே நம்மளுக்கு ஐயப்பன் படி பூஜை போடுறதுக்கு கொடுத்துருக்குறான். அப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஆள், என்னத்தை பாருங்கள். இப்படின்னு இவங்க அவங்க காதுபடவே சொல்லியிருக்கிறாங்க. சும்மா இருப்பாரா, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருல, அவரோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டார். கரெக்டாக படி பூஜை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 8:15 ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 8:15 பிடிச்ச மழை நிறுத்தவே இல்லை. சும்மா காட்டுன்னு காட்டுது. குறைஞ்சது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 9:50 ஆயிடுச்சு. 10 மணிக்கு மேலேனா பூஜை போட முடியாது. சரி, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், படி பூஜை போடலன்னா பரவாயில்ல, ஓரமாக எங்கேயாவது பூஜை போட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க கோயில் குருக்கள். அத்தனை பேருக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. குருசாமிக்கு மட்டும் தெரியும் நாம் தம்பட்டம் அடித்தது ஐயப்பனுக்கு பிடிக்கல. உடனே ஒரு இடத்துல ஓரமாக போய் உட்கார்றார். உட்காந்து மனமுருகி சரணம் சொல்லிட்டு இப்போ எல்லாம் தம்பட்டம் அடித்த குரூப் இருக்காங்கல்ல, எல்லாரையும் கூப்பிட்டார். எல்லாருக்கிட்டையும் ஒரு பாத்திரத்தில் பெரிய பெரிய கற்பூரத்தை வச்சு கற்பூரத்தை ஏற்றி முன்னாடி ஒரு சரணம் சொல்லிக்கிட்டே போகிறார். பின்னாடி அத்தனை பேரும் அந்த கற்பூரத்தை எடுத்துக்கிட்டு ஐயப்பன் கோயிலை சுற்றி வராங்க. மழை விடாமல் பேஞ்சிக்கிட்டே இருக்கு. சுற்றி ஐயப்பன் சன்னதி முன்னாடி மன்னிப்பு கேட்குறாங்க. நாங்கள் பண்ணது தப்பு தான் அப்படின்னு. மன்னிப்பு கேட்டவுடனே இந்த சுவிட்சை போட்டால் ஃபேன் ஆஃப் ஆகும்ல, அந்த மாதிரி அடுத்த நிமிஷமே மழை நில்லு அப்படின்னு சொன்னால் நிற்கிற மாதிரி நின்றுச்சு. மணியை பார்த்தா 9:45. இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்குது படி பூஜை போடுறதுக்கு. 10 மணி ஆனால் படி பூஜை போட முடியாது. அவசரமாக எல்லாரும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு படி பூஜை போட்டாங்களாம். அதுக்கப்புறம் எல்லாரும் திருப்தியாக படி பூஜை போட்டிருக்கிறாங்க. போட்ட உடனே பொதுவாக குருசாமியை மட்டும்தான் அந்த 18 படிகளில் ஏறி வரத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. இவங்க எல்லாரும் 34 பேரும் ரொம்ப சோகமாகவும் மன வருத்தத்தோடு நின்னதை பார்த்துட்டு அன்னைக்கு அந்த கோயில் குருக்கள், ஐயப்பன் கோயில் குருக்கள் எல்லாரையுமே படியேறி வர சொல்லியிருக்கிறாங்க. இந்த 34 பேருமே படியேறி போனாங்களாம். இது யார் வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னா, கிரேசி மோகன் இருக்காங்க இல்லையா, ஆக்டர், ரைட்டர், நிறைய பேருக்கு தெரியும். அவங்களோட பிரதர்
மாது பாலாஜி அப்படி நிறைய பேர் அவரை பற்றி தெரிஞ்சிருக்கோம். அவரோட வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம், அவர் போனப்போ நடந்ததுன்னு சொல்லி அவரே இதை பற்றி விரிவாகவும் சொல்லியிருக்கிறார். ஆளானப்பட்ட தம்பட்டம் அடித்தவங்களுக்கே இந்த நிலமை அப்படின்னா ஐஎம் சாரி ஐயப்பான்னா அவரோட கோபம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. பொதுவாக ஒரு உரிமையை பற்றி பேசும்போது யார் வேணால் பேசலாம். ஆனால் நம்மளோட அரசியலமைப்பு சட்டமே என்னோட மதத்தை பற்றி நான் எவ்வளோ உயர்வாக வேணால் பேசிக்கலாம், ஆனால் அதே மதத்தை பற்றி தாழ்த்தியோ இல்லை குறைச்சியோ பேசக்கூடாது. அது மற்ற மதமாக இருந்தால் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லுது. நீங்கள் பெண்கள் உடனே நினைக்கலாம் நமக்கு அப்படி ஒரு உரிமையை பற்றி கேட்கலாம். உண்மையிலே சொல்கிறேன், பெண்களை இந்து மதம் 10 மடங்கு ஆண்களோட உயர்வான இடத்துல வச்சுருக்குது. பாரத மாதா அப்படின்னு தான் சொல்கிறோம், எங்கேயுமே பாரத தந்தைன்னு சொல்கிறது கிடையாது. எல்லா புனிதத்தையும் கொடுக்கக்கூடிய நதிகளுக்கு எங்கேயுமே ஆண்கள் பேர் கிடையாது. காவேரி, கங்கை, யமுனா, கோதாவரி, சரஸ்வதின்னு எல்லாமே பெண்கள் பேர் தான் வைக்கப்பட்டிருக்கு. பெண்கள் ஆண்களை விட 10 மடங்கு உயர்வானவர்கள். நீங்களா மேலேருந்து கீழே ஆண்களோட போட்டி போடுறோன்னு சொல்லி உங்களோட அந்த உயர்வான நிலையை மற்றவங்களுக்காக தாழ்த்திக்காதீங்க. உங்களுக்கு எத்தனையோ உயரிய நல்ல விஷயங்களை இந்து மதம் கொடுத்துருக்கு. கடைசியாக உங்கள் எல்லார் மேலேயும் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா, கடந்த 2 வீடியோலையும் ஐயப்பனோட அந்த மகிமை பற்றியும் ஐயப்பன் கோயில் பற்றின சில மர்மங்கள் பற்றியும் நிறைய பேர் சபரிமலை போகிறவங்களுக்கே ஐயப்பனோட ஜீவசமாதி சபரிமலையில் இருக்கிறது தெரியாது, அது எங்கே இருக்குன்னு. சில இடங்கள் நின்று நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது உடனே நம்ம பிரார்த்தனை நடக்கும், அது சபரிமலையில் எங்கே இருக்குது. சபரிமலையில் நடக்கக்கூடிய ரத்த பலி பூஜை, அதாவது குருதி பூஜைன்னு ஒன்று நடக்குது. அது ஏன் நடக்குது, எதுக்கு நடத்துகிறாங்க, சில மர்மமான விஷயங்கள் ஐயப்ப மலையில் இருக்குது. அது ஒரு ஆச்சரியமான விஷயங்களாகவும் இருக்குது. அதெல்லாம் பற்றி சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படவே மாட்டீங்க. ஏதோ ஒரு பரிகாரத்தை தெரிஞ்சுக்கிட்டா போதும். தனித்த பரிகாரம் எதுவுமே வேலை செய்யாதுங்க. எப்பவுமே கடவுளோட அந்த கதைகள், வரலாறு, சம்பவங்கள், ஆச்சரியங்கள் இதெல்லாம் நம்ம ஏன் கேட்குறோம் அப்படின்னா, நம்ம ஒரு சினிமா பார்க்கும்போது அந்த கதாபாத்திரம் நமக்கு பிடிக்கும், அவங்க பண்ணுற அந்த விஷயம் பிடிக்கிறதால தான் நம்ம சிலருக்கு ரசிகர்களாக இருக்கும். அந்த மாதிரி கடவுளோட அந்த ஆச்சரியமூட்டும் சம்பவங்கள், மகிமைகளெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது அவர் நமக்கு அளவுக்கு அதிகமாக பிடிக்கும். அந்த அளவுக்கு அதிகமாக பிடிக்க நமக்கு பக்தி அதிகமாகும். அந்த மாதிரி மனநிலையில் நம்ம இருக்கும்போது அந்த சமயம் நாம் செய்கிற பரிகாரம்ங்கிறது ஒரு மாற்று செயல் இல்லையா, அது நமக்கு இறைவனோட அருளால பரிபூரணமா 100% வேலை செய்யுமோ தவிர தனித்த ஒரு பரிகாரத்தை நான் சொல்றதாலேயோ அதை நீங்க செய்யறதாலேயோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்படி நீங்க தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டு அதை செய்யறதுமே வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால தான் நம்ம சேனல்ல எப்பவுமே ஆன்மீக கதைகளை சொல்லி பரிகாரங்களை சொல்றோம். அப்பயாச்சும் உங்களுக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்ட்டு. எனக்கு இப்போ இதுல ரொம்ப வருத்தம். நல்ல எவ்வளவோ விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம், ஒருத்தர் கூட இதுல விருப்பம் காட்டவே இல்லையே, எல்லாரும் பரிகாரத்தை நோக்கியே பயணம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி. ஒரு சிலரை தவிர மற்றவங்களுக்குலாம் இதுல விருப்பமே இல்லை போலியே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துச்சு. கடைசியாக ஐயப்பனை எல்லாரும் வழிபடலாம். அந்த பக்தர் வழிபட்டது, அந்த அம்மாவுக்கு பெரியவா சொன்னது, நீங்கள் வீட்டில் இருந்தே விரதம் இருக்க முடியல, மாலை போட்டிருக்கீங்க போட முடியல, மனமுருகி ஒன்றுமே இல்லை, இந்த விஷயத்த நம்பியார் சாமி சொல்லியிருக்கிறார், நான் சொல்லலை. நம்பியார் சாமி மாதிரி ஒரு குருசாமியை பார்க்க முடியாது. அவரு சொன்னது இந்த மந்திரத்தை சொல்லணும். என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னா, சாமியே சரணமையப்பா இப்படி சொல்லணும். நான் சொன்ன மாதிரி சாமியே சரணமையப்பான்னு சொல்லக்கூடாது. சாமியே சரணமையப்பா இப்படி சொல்லணும். இப்படி சொல்கிறதால மனமுருகி இப்படி உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ இப்படி சொல்கிறதால என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்பியார் சாமியே சொல்லியிருக்கிறார். இந்த உச்சந்தலையிலிருந்து பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தில் நரம்பில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் சரியாகும். நரம்பு சரியாயிடுச்சு அப்படின்னா நரம்பு மண்டலம் பலம் பெற்றுச்சு அப்படின்னா இந்த உடம்புக்கு தேவையான அத்தனை ஆற்றலும் கிடைக்கும். ஒன்று, முழு பக்தியோடு சொல்லும்போது உடலும் மனமும் ஒன்றி இருக்கும்போது ஐயனோட காதுகளில் அந்த சரணம் போய் கேட்குது. அவனோட தியான நிலையிலேயே இருந்தாலும் அவன் உங்களுக்காக நீங்கள் எதை விரும்பி சொல்கிறீங்களோ அதை அப்படியே கொடுக்குறானா. இதை நம்பியார் சாமி அவங்க வாயால் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் நம்பியார் சாமியோட பழைய பேட்டிகள்லாம் போனீங்கன்னா இன்னமும் யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் நிறைய வீடியோகளில் பார்க்கலாம். அவங்க சொல்லுவாங்க அப்படி உயர்வான மந்திரம் சாமியே சரணமையப்பாங்கிறது. அதை மட்டும் சொன்னால் போதும். நீங்கள் வீட்டிலேருந்து பெண்கள் பொதுவாக எங்கேருந்து சொன்னாலும் பகவானோட ஆசி கிடைக்கும். நம்பிக்கையோடு சொல்லுங்கள், பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொடுப்பார். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.